ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரியில் பிக்னஸ்க்கான டிப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்குரிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து எந்த பிராண்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது வர்தமான் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு கேட்ட டவுட் என்னென்னா, சிவிங் த்ரெட் வந்து நம்ம சிங்கிள் ஸ்டான்ஸாக யூஸ் பண்ணணுமா, டபுள் ஸ்டான்ஸாவாக யூஸ் பண்ணணுமான்னு. சிங்கிள் ஸ்டான்ஸாக தான் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீடு ஒர்க்குக்கு, ஜரி த்ரெட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சிவிங் த்ரெட்டு அப்படி இல்லைனா நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பேர் வந்து சிவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நைலான் த்ரெட்டுக்கும் சிவிங் த்ரெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்டு, A1 மம்தா பிராண்டுன்னு இருக்குது. இதில் வந்து அந்த இது இல்லை, நேம் இருக்கிற அந்த ஷீட் இல்லை. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு நரம்பு மாதிரி இருக்காமல் த்ரெட்டு மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா A1 மம்தா பிராண்டு உரியது வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டுமே வந்து நம்ம சிங்கிள் ஸ்டான்ஸாக தான் யூஸ் பண்ணணும். டபுள் ஸ்டான்ஸாக எடுக்கவே மாட்டோம். நம்ம நார்மலாக நாட் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி ஒரு பீட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை சுற்றி கூட நம்ம இதை ஹைலைட்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்று டிசைனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைனை அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் மேக் பண்ணுறது தான் ஈஸியான மெத்தடு. உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்கறது எல்லாமே நீங்கள் வந்து அவுட்லைனாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவிங் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஸ்டான்ஸாக தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான சில்க் த்ரெட்டு. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஆரியை பொறுத்தளவுக்கு சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து டபுள் பெல் பிராண்டில் இருக்கிற சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே வந்து நம்ம நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி பிக்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக த்ரெட்டு கட் ஆகாது. எப்போவுமே நீங்கள் வந்து நான் இதில் ஒரு டிப்ஸை வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கோட் நம்பர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வாங்குறதுக்காக இந்த பேப்பரை வந்து சென்டரில் இருக்க ஹோலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து நல்லாவே ஷைனிங்காக இருக்கும், த்ரெட்டு கட் ஆகாது. ஸோ பிக்னஸ் வந்து இந்த மாதிரி டபுள் பெல் பிராண்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் வர்தமான் பிராண்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு த்ரெட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு நிறையா பிராண்டில் இருக்குது. பட் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கர் பிராண்டில் தான் வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அந்த சைட்லேருந்து த்ரெட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு, புல்லியன் நாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுற ஆரிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.